நாம் தேசிய அளவில் நமக்கான ஆதரவை திரட்ட வேண்டும். மாநில அரசு மட்டும், தமிழ்நாடு மட்டும் போராடினால் போதாது. நீட் வேண்டாம் என்று சொல்வது தமிழ்நாடு மட்டும்தான், வேறு எந்த மாநிலமும் இல்லை. தேசிய கல்விக் கொள்கையில் ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்து சொல்லுகிற மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான், வேறு எந்த மாநிலத்திற்கும் அந்த விழிப்புணர்வு இல்லை. இதுதான் மிகப்பெரிய சிக்கல். ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்கிற அந்த முழக்கத்தை வைத்த போதே எல்லா மாநிலங்களும் விழித்தெழுந்திருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த விழிப்புணர்வு இருக்கிறது. ஆகவே இந்த இந்தியா பிளாக் என்கிற கூட்டணியை பயன்படுத்தி ராகுல்ஜி போன்ற தலைவர்களை முன்னிறுத்தி ராஜமன்னார் குழு பரிந்துரையை நடைமுறைப்படுத்த சொல்லி நாம் தேசிய அளவிலான ஆதரவை திரட்ட வேண்டியது மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். அடுத்து மத்திய அரசுக்கான அதிகார பட்டியல் சென்ட்ரல் லிஸ்ட், மாநில அரசுகளுக்கான அதிகார பட்டியல் ஸ்டேட் லிஸ்ட், இவை இரண்டுக்கும் பொதுவான ஒத்திசைவு பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட். அந்த கன்கரண்ட் லிஸ்டில் தான் கல்வி இடம்பெற்றிருக்கிறது. 1976 மிசா நடைமுறைக்கு வந்தபோது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சில முக்கியமான அதிகாரங்களை மாநில அரசு பட்டியலில் இருந்து எடுத்து கன்கரண்ட் லிஸ்ட் என்கிற ஒத்திசைவு பட்டியலிலே இணைத்தார். அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்கள் சில அதிகாரங்களை மறுபடியும் ஸ்டேட் லிஸ்டுக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் கல்வி தொடர்பான அதிகாரம் அப்படியே ஒத்திசைவு பட்டியலில் தேங்கி நிற்கிறது. அதை மறுபடியும் மாநில அதிகார பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். இதை வலியுறுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒட்டுமொத்தமாக பல்கலைக்கழகங்களின் அதிகாரத்தை தம் கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு இந்த அரசு முயற்சிக்கிறது. துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரமும் இனி மாநில அரசுகளுக்கு கிடையாது. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கான சட்டத்தை இயற்றுகிற அதிகாரம் இனி மாநில அரசுகளுக்கு இருக்காது. இந்திய ஒன்றிய அரசு பொத்தாம்பதுவாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட இதர மாநிலங்களில் உருவாக்கப்படுகிற அனைத்து பல்கலைக்கழகங்களும் அதை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ரெகுலேஷன் தான் இன்றைக்கு அவர்கள் முன்வைத்திருக்கிற இந்த டிராப்ட். ஆகவே இது மிகவும் ஆபத்தானது, மாநில உரிமைகளோடு தொடர்புடைய மிகவும் சிக்கலான ஒன்று. எனவே இந்த யுஜிசி ரெகுலேஷன்ஸ் என்கிற இவற்றை எதிர்க்கிற அதே வேளையில் ஒட்டுமொத்தமாக தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் RSS அஜெண்டாவுக்கு எதிராகவும் நாம் இன்னும் வீரியத்தோடு போராட வேண்டியிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டம் வெல்ல விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.